ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோவஞ்சல் யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த முருங்கைப்பூவை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது முருங்கைப்பூவோட பொரியல். ஸோ இந்த நிறைய முருங்கைக்காய் யூஸ் பண்ணியிருப்போம், முருங்கைக்கீரை கூட யூஸ் பண்ணியிருப்போம். இந்த முருங்கைப்பூவில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த முருங்கைப்பூ பொரியல் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதை நான் நல்லா கழுவி, இதோட காம்பு இந்த மாதிரி இருக்கும், இந்த காம்பெல்லாம் வந்துட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த முருங்கைப்பூ பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதில் நான் மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பட்டி போட்டு ரெடியான நல்லெண்ணெய். ஸோ வெல்லம் போட மாட்டாங்க, சுத்தமான கருப்பட்டி போட்டு செஞ்ச நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணோம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொரியல் சாப்பிட்றச்ச. அது கூட கொஞ்சம் சீரகம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் கருவேப்பிலைக்கு பதிலாக மல்லி இலை கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை முருங்கை இலை கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் முருங்கை இலை யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பொரியல் செய்கிறதுக்கு நார்மலாகவே நாங்கள் பிங்க் சால்ட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ இந்த மாதிரி பொரியல் செய்கிறதுக்கெலாம் பிங்க் சால்ட் வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ நம்ம முருங்கைப்பூவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த கண் சம்மந்தப்பட்ட எல்லா என்னென்ன கண்ணில் பிரச்சனை இருக்குது, பார்வை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே வந்து இது ஈஸியாக சரி பண்ணிடும். நீங்கள் ஒரு 4-5 முறை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய பார்வையில் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். டயாபிட்டிஸ் பேஷண்ட் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அவங்க ரெகுலராக வாரத்துக்கு ஒரு 2 டைம் அவங்க எடுத்துகிட்டு வரலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இம்யூனிட்டி பவரை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இது நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது. ரொம்ப ஈஸி. ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து குக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 6 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வதங்கி எல்லாம் சுருங்கி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் வதங்கி சுருங்கி இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஃப்ளவர் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். அந்த சின்ன சின்ன காம்பு கூட நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் அதிகமான முருங்கைப்பூ எடுத்துருக்கேன், அதனால் நான் ஒரு 2 எக்கு போடுறேன். கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு முட்டை மட்டும் போட்டுடலாம். ஏன்னா இது எக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டு. இதில் வந்து தேங்காய் பூவோ இல்லை மற்றதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. எக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது எக்கு போட்டோடனே இது ரொம்ப டேஸ்ட் ஆகிடும். அதுதான் இது நல்லா கிண்டிக்கலாம். எக்கு போட்டு ஒரு 2 நிமிஷம். இது செய்யறதுக்கு மொத்தம் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் கிட்ஸுக்கெலாம் நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நம்ம காய் சாப்பிட்றத விட இது மாதிரி முருங்கைப்பூ, அகத்திக்கீரை, இந்த மாதிரி நிறைய பூக்கள்ல இருந்தும் நிறைய இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய நிறைய விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா நம்ம சமைச்சு சாப்பிட்லாம்.
நம்ம காய் சாப்பிட்றத விட இது மாதிரி முருங்கைப்பூ, அகத்திக்கீரை இந்த மாதிரி பூக்கள்ல இருந்தும் நமக்கு தேவையான நிறைய இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 5 மினிட்ஸ் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எக்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிடும். இது ஆக்சுவலி ஒரு எக்கு பொரியல் மாதிரியே இருக்கும். எக்கு பொரியல்லாம் நீங்கள் ஏதோ வேறு ஏதோ பூ போட்டு செஞ்ச மாதிரியோ ஆனியன் போட்டு செஞ்ச மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெறும் சாப்பாட்டில் சாப்பிட்லாம், அல்லது பொரியலாக சாம்பாருக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்களா, ஆவி பறக்க பறக்க நம்மளுடைய சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.